டெய்லி 10 லேர்ன் வித் என். இன்னைக்கு ஒரு 10 வாக்கியங்களை நம்ம ஆசையோட கற்றுக்கலாம். இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற 10 வாக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அவளை கல்யாணம் பண்ணுறதுலேயே குறியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது அவளை கல்யாணம் பண்ணுறது தான் முழு நோக்கமே அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு விஷயத்தை செய்கிறதுலையே குறியாக இருக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு இடியம் இருக்குது. அது என்னதுன்னா பி பென்ட் ஆன் டூயிங் சம்திங். பி பென்ட் ஆன் டூயிங் சம்திங் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுலையே குறியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அவளை கல்யாணம் பண்ணுறதுலேயே குறியாக இருக்கிறான் அப்படின்றது இங்கிலீஷில் he is bent on getting married to her. he is bent on getting married to her அப்படின்னு சொல்லலாம். அவள் இங்கே வருதுலேயே குறியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் she is bent on coming here. she is bent on coming here அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் அப்செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கடுப்பாகாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் டோன்ட் கெட் அப்செட் ஓவர் ட்ரிவியல் திங்ஸ். டோன்ட் கெட் அப்செட் ஓவர் ட்ரிவியல் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ட்ரிவியல் அப்படின்றது ஒரு ஆட்ஜெக்டிவ். அதுக்கு மீனிங் என்னதுன்னா மதிப்பு இல்லாத, முக்கியத்துவம் இல்லாத, சின்ன சின்ன அப்படின்லாம் அர்த்தம். நான் நனைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் நனைஞ்சிட்டேன். அதை இங்கிலீஷில் ஐ காட் ட்ரென்ச்ட். ஐ காட் ட்ரென்ச்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் மழையில் நனைஞ்சிட்டேன் அப்படின்றது இங்கிலீஷில் ஐ காட் ட்ரென்ச்ட் இன் த ரெயின். ஐ காட் ட்ரென்ச்ட் இன் த ரெயின் அப்படின்னு சொல்லலாம். நான் வேர்வையில் நனைஞ்சிட்டேன் அப்படின்றது இங்கிலீஷில் ஐ காட் ட்ரென்ச்ட் வித் ஸ்வெட். ஐ காட் ட்ரென்ச்ட் வித் ஸ்வெட் அப்படின்னு சொல்லலாம். நான் தொப்பரையாக நனைஞ்சிட்டேன், அதாவது நான் கம்ப்ளீட்டாக நனைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லலையா, முழுசாக நனைஞ்சிட்டேன். அதே இங்கிலீஷில் ஐ காட் ட்ரென்ச்ட் டு த ஸ்கின். ஐ காட் ட்ரென்ச்ட் டு த ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஐ காட் சோக்ட் டு த ஸ்கின். ஐ காட் சோக்ட் டு த ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். ட்ரென்ச்ட் டு த ஸ்கின் அல்லது சோக்ட் டு த ஸ்கின் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்னு அர்த்தம், அதாவது கம்ப்ளீட்லி அப்படின்னு அர்த்தம். நான் காய்ச்சல்லேருந்து குணம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் ஐ ஹாவ் ரிகவர்ட் ஃப்ரம் மை ஃபீவர். ஐ ஹாவ் ரிகவர்ட் ஃப்ரம் மை ஃபீவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ரிகவர் அப்படின்றது ஒரு வேர்ப். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு நோயிலிருந்து குணம் பெறுதல் அப்படின்னு அர்த்தம். யாரையாவது அனுப்பி அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யாரையாவது அனுப்பி அவனை கூப்பிடு. அதை இங்கிலீஷில் சென்ட் ஃபார் ஹிம். சென்ட் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அவள் கருத்தரித்துள்ளாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது அவள் கன்சீவ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஷீ இஸ் கன்சீவ்ட். ஷீ இஸ் கன்சீவ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவள் கர்ப்பமாக உள்ளாள் அப்படின்றது இங்கிலீஷில் ஷீ இஸ் கேரியிங். ஷீ இஸ் கேரியிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு உறுதியாக தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் ஐ நோ ஃபார் ஷுவர். ஐ நோ ஃபார் ஷுவர் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் தே ஹவ் கம் ஃப்ரம் அ ஃபார் ஆஃப் பிளேஸ். தே ஹவ் கம் ஃப்ரம் அ ஃபார் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஃபார் ஆஃப் பிளேஸ் அப்படின்றது தொலை தூரமான ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். ஃபார் ஆஃப் நேஷன் அப்படின்னா தொலை தூரத்தில் உள்ள ஒரு நாடு அப்படின்னு அர்த்தம். ஃபார் ஆஃப் வில்லேஜ் அப்படின்னா தொலை தூரத்தில் உள்ள ஒரு கிராமம் அப்படின்னு அர்த்தம். உன்னை வளர்த்தது யார் அப்படின்னு கேட்போம் இல்லையா? உன்னை வளர்த்தது யார்? அதை இங்கிலீஷில் ஹூ brought you up. ஹூ brought you up அப்படின்னு கேட்கலாம். இந்த வேலைக்கு தேவையான திறமை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் யூ ஹாவ் த காம்பிடன்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் திஸ் ஜாப். யூ ஹாவ் த காம்பிடன்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் யூ ஹாவ் த பேஷன் required to speak in English. Subscribe for more videos. Thank you.